30 வயசு கூட ஆகாத ஒரு பையனுக்கு ஏன் கிட்னியில் ஃபெயிலியர் வருது? சில பறவைகள் வந்தால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறக்குது. அதுக்கு இவ்வளவு சக்தி எங்கேருந்து கிடைக்குது? இந்த மாவு பொருள் அதிகமாக எடுக்கிறது தான் நம்முடைய பலவீனங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் அதான் காரணமாக இருக்குது. இது நம்முடைய முன்னேற்றமா பின்னேற்றமா? நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம்? வணக்கம், நான் உங்கள் சௌந்தர். நமக்கு ஏன் சீக்கிரம் வயசாகுது? சிலருக்கு ரொம்ப நாள் இருக்கிறாங்க, 100 வயசு தாண்டி இருக்கிறாங்க. சிலருக்கு ஏன் சீக்கிரம் வயசாகுது? சிலருக்கு ஏன் சீக்கிரத்தில் சுகரே வந்துடுது? அப்புறம் உடம்பு எல்லாம் சுருக்கமாக ஆயிடுது. அப்புறம் இன்னும் பல வியாதிகள், கேன்சர் வருது, சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது. இப்படி பல விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம இன்னும் உற்சாகமாக இருக்கலாம், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். இதுக்கு என்ன மாதிரி உணவு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசித்துருக்கீங்களா? நம்ம ஏன் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கிறோம்? ஏன் அடிக்கடி நம்மளுக்கு காய்ச்சல் வருது? இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய உணவுங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கான உணவு எது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு குழப்பம். எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், எவ்வளவோ முன்னேறிட்டோம். சந்திரமண்டலம் தாண்டி பல கிரகங்களுக்கு நம்ம போகிற அளவுக்கு நம்ம சயின்ஸு டெவலப் ஆகிட்டு நம்ம உணவில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோமா? நமக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சிட்டோமா? கடந்த காலத்தை விட இந்த காலம் நம்முடைய உணவு பெட்டராக இருக்குதா, மோசமாக இருக்கா? 30 வயசு கூட ஆகாத ஒரு பையனுக்கு ஏன் கிட்னியில் ஃபெயிலியர் வருது? கிட்னியில் ஏன் பிரச்சனை வருது? இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எத்தனை டயாலிசிஸ் சென்டர் டெவலப் ஆகிருக்கு. இது நம்முடைய முன்னேற்றமா பின்னேற்றமா? நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம்? நம்ம உணவில் என்ன தப்பு பண்ணுறோம்? இதெல்லாம் சரி பண்ணுறோம். ஒரு நாய்க்கு அருமையான உணவு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒரு மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கோழிக்கு எல்லாத்துக்கும் சத்தான உணவை ரெடி பண்ணி கொடுக்குறோமே. உங்களுக்கான சத்துணவு எது உங்களுக்கு தெரியுமா? சில பறவைகள் வந்தால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறக்குது. எந்த இடத்துலையும் உட்காராமல் கண்டினியூவாக பறக்குது. அதுக்கு இவ்வளவு சக்தி எங்கேருந்து கிடைக்குது? அப்போது அது எந்த மாதிரி உணவு எடுத்துக்குது? அப்போ நம்ம உணவு எப்படி இருக்கணும்? நாள் முழுக்க எனர்ஜியாக இருக்கணும், உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கணும், நம்ம உற்சாகமாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா நம்ம உணவு எப்படி இருக்கணும்? இதை பற்றியான சில விஷயங்களை நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நிறைய உணவில் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம், நிறைய சொல்கிறோம். இன்றைக்கி ப்ளூ ஜோன் டயட்டுன்னெலாம் சொல்கிறாங்க. ஏன்னா நீண்ட நாள் வாழ்வதற்கான உணவு எது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கோம், நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி ஒன்றும் சின்ன விளக்கம் தான். நம்ம உணவில் நமக்கு என்ன வேணும், ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம உணவில் என்ன இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள். நீங்கள் எடுக்க அன்றாட உங்கள் உணவில் மாவு பொருள், அதாவது அரிசி கோதுமை இது கலந்த என்ன இருக்குது? இட்லியாக இருக்கும், தோசையாக இருக்கும், இல்லாட்டி பூரியாக இருக்கும், பணியாரமாக இருக்கும், இப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அப்புறம் என்னென்னா சோறு இருக்கும், அப்போ ப்ரெட் இருக்கும், அப்புறம் இன்னும் இந்த மாதிரி பர்கர், பிஸா, இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்திங்கனாலும் ஒரே மாவு பொருள். இந்த மாவு பொருள் அதிகமாக எடுக்கிறது தான் நம்முடைய பலவீனங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் அதான் காரணமாக இருக்குது. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த மாவு பொருளில் என்ன தெரியுமா? மாவு பொருள் உடனே கொழுப்பாக மாறும், ட்ரைக்ளிசரைடாக மாறும், உடம்பில் கொழுப்பை ஏற்றும். அடிக்கடி இந்த மாவு பொருள் சாப்பிட்டா பிரச்சனை வரும். என்ன வரும்? பசி வரும், உடனே பசிக்கும். அப்போ இந்த மாவு பொருள் நமக்கான உணவா? ஒரு காலத்தில் நம்ம வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப தேவை இருந்து, ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு அது தேவையில்லை. நமக்கான உணவு எப்படி இருக்கணும்? நம்ம உடல் எடையை கூட்டாமல் எனர்ஜி நிறைய கிடைக்கிற மாதிரி ரொம்ப சக்தியூட்டக்கூடிய நல்ல உணவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நமக்கான உணவில் ப்ரோட்டீன் இருக்கணும், அப்புறம் குட் ஃபேட் இருக்கணும், கார்புன்னு சொல்லக்கூடிய மாவு பொருள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இது போக விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும். எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கொஞ்சம் தான் தேவை, ஆனால் அந்த கொஞ்சம் கண்டிப்பாக தேவை. அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவு நம்முடைய அன்றாட உணவில் இந்த சத்துக்கள் எல்லாம் வருகிறதா? இல்லை, கிடைக்கிறது இல்லைல்ல. நீங்கள் வெறும் அரிசி உணவு தானே எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி கோதுமை உணவு தானே எடுத்துக்கிறீங்க. அந்த அரிசியில் கூட நல்ல சத்தான அந்த தவிடு எடுத்துது தூர போட்டுட்டு வெறுமனை அந்த கார்புன்னு சொல்லக்கூடிய வெறும் மாவு தானே சாப்பிட்டுட்ருக்கீங்க. எப்படிங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்?
அப்போ இதில் ஒரு மாற்றம் வேணும்ல. இதை பற்றி தான் நாங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தோம். எந்த மாதிரி உணவு இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம், குறைஞ்ச உணவு சாப்பிட்டாலும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவு இருக்கணும், அந்த உணவு சாப்பிட்டா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, அந்த உணவு சாப்பிட்டா கேஸ் இருக்கக்கூடாது, அந்த உணவு சாப்பிட்டா அல்சர் வரக்கூடாது, அந்த உணவு சாப்பிட்டா நம்ம ஸ்கின்னு ஹேர் எல்லாம் பளபளன்னு இருக்கணும், அந்த உணவு சாப்பிட்டா நம்ம போன் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படியாப்பட்ட உணவு எதுவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம். அதன் வழியாக சில முடிவுக்கு வந்தோம். பொதுவாக நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு நிறையா சத்துக்கள் கிடச்சிருது. ஆனால் நம்மளாம் நான்வெஜ் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களெல்லாம் நான்வெஜ்ஜு கணக்கில் நம்ம சேர்த்துக்கவே முடியாது. அப்போ உங்களுக்கான ப்ரோட்டீனோ, உங்களுக்கான குட் ஃபேட்டோ, உங்களுக்கான பலவிதமான சத்துக்களில் மிகப்பெரிய ஷார்ட்டேஜ் நமக்கு இருக்குது. இந்த ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால தான் நமக்கு அதிகமாக பசிக்குது. தேவையான சத்து கிடைக்கலன்னா எதை சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு முழுமை அடையாமல், ஒரு பசி அடங்காமல் இருக்குது. அப்போ அதற்கான உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ, பலவிதமான நட்ஸு, நமக்கு வேண்டியது கொஞ்சம் பழம், கொஞ்சம் காய். அந்த பழத்தில் என்னென்னா சாலிபிள் ஃபைபர், அப்புறம் அடுத்தது இன்சாலிபிள் ஃபைபர்னு சொல்லக்கூடிய கெட்டியான ஃபைபர், அதாவது நார். இந்த ரெண்டும் இருக்கணும். அதுபோக விட்டமின்ஸு, மினரல்ஸ் இதெல்லாம் காய்கறிகளில் பழத்தில் கிடச்சிரும். ஆனால் நல்ல ஃபேட்டோ, நல்ல ப்ரோட்டீனோ வேண்டிய அளவுக்கு அதில் கிடைக்காது. அப்போ அதற்காக நம்ம என்ன எடுக்க முடியும்? நான்வெஜ் எடுக்காமல் இந்த சத்துக்களை அடையணுன்னா அதற்கான வழி என்னென்னா நட்ஸு தான். ஏதோ ஒரே விதமான நட்ஸை எடுத்தால் போதுமானா பத்தாது. பலவிதமான நட்ஸ் வேணும். இதில் விலை ஜாஸ்தி உள்ளது, விலை கம்மி உள்ளதுன்னு பலவிதமான நட்ஸ் இருக்குது. ஒன்றில் செலினியம் ஜாஸ்தி இருக்கும், ஒன்றில் மக்னீசியம் ஜாஸ்தி இருக்கும், ஒன்றில் பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாமே நமக்கு மிக்ஸ் பண்ணி வேணும். இப்போ 9 அமினோ ஆசிட்ஸ், நம்மளுக்கு எசென்சியல் அமினோ ஆசிட் 9 வேணும். அந்த 9 எல்லாம் இருக்குதுன்னா ஒரே பொருளில் இருக்காது. நான்வெஜ்ஜாக இருந்தால் இருக்கும். அப்போது இதுவாக இருந்தால் கொஞ்சம் சில மிக்சிங் நமக்கு தேவைப்படுது. இப்படி பலவிதமான நட்ஸை சேர்த்து நாங்கள் ஒரு உணவு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பதாமு, முந்திரி, பிஸ்தா, வெள்ளரி விதை, பூசணி விதை மட்டும் இல்லை, சூரியகாந்தி விதை, சியா சீடு, பம்கின் சீடு, அப்புறம் பாருங்கள் பிரேசில் சீடு 3000 ரூபா விலை வரும். அந்த பிரேசில் சீடில் செலினியம் நிறைய இருக்குது. கசல் சீடுன்னு ஒன்று சீடு இருக்குது. அந்த சீடுலேயும் இன்னும் வித்தியாசமான பல சத்துக்கள் இருக்குது. பீக்கன் நட்டுன்னு ஒன்று இருக்கும், பாதாம் பருப்பு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரியான நட்ஸும் சேர்த்து இன்னும் பலவிதமான நட்ஸோட நல்ல உங்களுக்கு குடலில் சாப்பிட்டா குளு குளு குளுன்னு இருக்கும். இதை நீங்களே கூட வீட்டில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பாதாம் பிசினும் உள்ளே சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பேரிசி எல்லாம் சேர்த்து இதை நீங்களே அன்னாட வீட்டில் எடுத்து காலை உணவை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸு அல்லாட்டி கிரேப் ஜூஸு காலையில் குடிக்கணும். இந்த ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரு 4 வெண்டைக்காய் இல்லை ஒரு 3 வெண்டைக்காய் மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் மதியம் போல் கொஞ்சம் ஒரு கொய்யாக்காய் அல்லது கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. அப்புறம் மதியத்துக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பப்பாளி பழம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்குங்க. இவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு சத்தான உணவு கிடைக்கும். இன்னும் இடையிலே கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் தேங்காய், மாதுளை இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உணவு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது இன்னொன்று கேட்டுங்க, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நட்ஸ் வகையை எடுக்கும்போது அதில் இன்னும் நிறைய சாலிபிள் ஃபைபர் நிறைய இருக்குது. சாப்பிட்டிங்கன்னா குடல் குளு 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 குளுன்னு இருக்கும். மலச்சிக்கல் வரவே வராது, கேஸ் ப்ராப்ளம் வரவே வராது, அல்சர் வராது. அது மட்டும் இல்லை, நம்முடைய பெருங்குடல்ங்கிறது, அதாவது கட் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கணும்னா அந்த சாலிபிள் ஃபைபர் நிறைய இருக்கணும். அந்த சாலிபிள் ஃபைபரும் கொஞ்சம் ஆயிலும் சேர்ந்து இருக்கும்போது அந்த பெருங்குடல் மிக அருமையாக ஆரோக்கியமாக இருக்கும். அது ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம பிரெயின் கூட நல்லாயிருக்கும். அப்போது இவ்வளவு இருக்க மாதிரி ஒரு அற்புதமான உணவு இருக்குது. அதுதான் வீகன் ப்ரோவிட்டா. இதை பால் கூட கிடையாது, முழுமையான வீகன் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, மல்டி விட்டமின் எல்லா சத்தும் நிறைஞ்ச ஒரு அற்புதமான உணவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை எங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக அனுப்பிச்சி வைப்போம். என்னுடைய கீழ்கண்ட அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நொர்ஸு கடைகளில் கூட இந்த நட்ஸு கிடைக்கும். நட்ஸு பவுடர் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் தான் சாப்பிட்டு பாருங்களேன். நன்றி, வணக்கம்.